நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியை நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஏபி ஷாஹி அப்படிங்கிறவங்க டிசம்பர் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெற இருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்ஏ பாப்டே தலைமையிலான கொலிஜியம் தற்போது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீப் பானர்ஜி அப்படிங்கிறவங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகு இந்த சஞ்சீப் பானர்ஜி அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய வினித் கோத்தாரி அப்படிங்கிறவங்க குஜராத் உயர்நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்யவும் இந்த கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்குது. தேசிய செய்தியில் பார்த்தீங்கன்னா, விஜய் திவஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெற்றி தினம் அதனுடைய 50வது ஆண்டு பொன்விழா நேற்று கொண்டாடப்பட்டிருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971ஆம் ஆண்டு நடந்த போரில் பாகிஸ்தானை வெற்றி கொண்ட தினம் நேற்று 16/12/2020 அதனுடைய 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடி இருக்குது. இதில் இந்த போர் முடிவுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு தற்போது இருக்கக்கூடிய வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவாகிருக்குது. இதில் இந்திய வீரர்கள் பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அதனுடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி இந்த விஜய் திவஸ் அப்படிங்கிற தினம் கொண்டாடப்படுகிறது. இதற்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், நம்முடைய பிரதமர் மற்றும் பலர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த போர் வீரர்களின் நினைவு இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணிம் விஜய் பர்ஷ் அப்படிங்கிறது தான். இதில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா, 50வது ஆண்டு பொன்விழாக்கான லட்சினையும் திறந்து வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் நில அபகரிப்பு சட்டம் 2020 நடைமுறைக்கு வந்திருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் மற்றும் பிற குடிமக்களின் நலனை காக்கும் வகையில் மாநில அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. இந்த சட்ட வரைவு பார்த்தீங்கன்னா, எப்போ ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 8ஆம் தேதி அதாவது கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த புதிய சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, நில மோசடியில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபகரிக்கப்பட்ட நிலத்தின் அரசு மதிப்புக்கு இணையான அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் 16/12/2020 அன்று நடைமுறைக்கு வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஏதுவாக மாவட்டந்தோறும் புகார்களை பரிசீலிப்பதற்கான குழுக்களும் சிறப்பு நீதிமன்றங்களும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சட்டம் இனி கண்டிப்புடன் நடைமுறைப்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கான ஐநா ஒருங்கிணைப்பாளர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கான ஐநா இருப்பிட ஒருங்கிணைப்பாளராக இந்தியாவை சேர்ந்த சித்தார்த் சாட்டர்ஜி அப்படிங்கிறவங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐநா இருப்பிட ஒருங்கிணைப்பாளர்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலின சமத்துவம், வடக்கு தெற்கு சமநிலை ஏற்படுத்த இருப்பிட ஒருங்கிணைப்பாளர்கள் பணியாற்றுவாங்க. அதுதான் அவங்களுடைய முக்கியமான பணி. இந்த இருப்பிட ஒருங்கிணைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது பார்த்தீங்கன்னா 162 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் பணியாற்றிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. இதில் நம்முடைய இந்தியாவை சேர்ந்த சித்தார்த் சாட்டர்ஜி அவங்க இப்போ சீனாவுக்காக நியமனம் பண்ணியிருக்காங்க. அது குறித்து அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரின் பிரதிநிதியாக அந்நாட்டினுடைய அதாவது சீனாவினுடைய மேம்பாட்டுக்காக பணியாற்றுவாங்க. இதுக்கு முன்னாடி எங்கே இந்த மாதிரி பணியை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கென்யா நாட்டில் இதே மாதிரி இருப்பிட ஒருங்கிணைப்பாளர் பணியை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தீங்கன்னா, கரோனா பாதிப்பிலிருந்து மீளுவதற்காக ஐநா குழுக்களை வழிநடத்தி நிலையான வளர்ச்சி இலக்கை அடையவும் அவர் பணியாற்ற இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இவர் எப்போ பதவி ஏற்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு ஜனவரியில் பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர இதுக்கு முன்னாடி அவர் எங்கெல்லாம் பணியாற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சிலுவை சங்கத்தில் பணியாற்றிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, பல்வேறு இன்டர்நேஷ்னல் அதாவது சர்வதேச அமைப்புகளிலும் பொறுப்பு வகிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 1997ஆம் ஆண்டில் தான் இவர் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் எங்கே பணியாற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றிட்டு இருந்தார்.
அடுத்ததாக ஜியோ தொலைத்தொடர்பு சேவை வந்து முதலிடம் பிடிச்சிருக்குது. அது எதில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நவம்பர் மாதத்தில் இந்தியாவில் 4G இணைய சேவை வந்து பதிவிறக்கம் செய்ததில் அதனுடைய வேகத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செஞ்சதனுடைய வேகத்தில் ஜியோ நிறுவனம் வந்து முதலிடத்திலையும், பதிவேற்ற வேகத்தில் அதாவது வந்து அப்லோட் செஞ்சதில் வந்து வோடாஃபோன் நிறுவனம் முதலிடத்தில் இருந்ததாக வந்து இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து ட்ராய் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. விளையாட்டு செய்திகளை பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டி வந்து எங்கே நடக்க இருக்குது, அது வந்து தகுதி சுற்று போட்டிகள் வந்து எங்கே நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 2023ல் ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்க இருக்குது. அதே ஆண்டு அக்டோபர் நவம்பரில் வந்து நடக்க இருக்குது. இந்தியாவுடன் சேர்த்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லீக் பிரிவில் முதல் 7 இடங்களில் இருக்கும் அணிகள் வந்து நேரடியாக வந்து போட்டிக்கு வந்து தகுதி பெறும். கடைசி 5 இடங்களில் இருக்கும் அணிகள் வந்து உலகக்கோப்பைக்கான தகுதி சுற்றில் வந்து விளையாட இருக்குது. இந்த போட்டிகளை வந்து ஜிம்பாப்வே நாட்டில் வந்து நடத்த இருப்பதாக வந்து ஐசிசி வந்து தெரிவிச்சிருக்கு. ஆசிய விளையாட்டு போட்டிகள் பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுலையும் 2034ஆம் ஆண்டுலையும் எங்கே நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 2030ஆம் ஆண்டில் ஆசிய விளையாட்டு போட்டியை நடத்தும் வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கத்தார் நாடு வந்து வென்றிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2034ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா போட்டியை நடத்தும் வாய்ப்பு வந்து சவுதி அரேபியாவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க.